Morning, sir. Good morning, sir. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் குழந்தைகள், நீங்கள் வகுப்பு ஆரம்பித்தவுடனே உங்களுடைய குதூகலமான குட் மார்னிங் என்கின்ற வார்த்தைகள் கேட்கின்றது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை சொல்வதாக இருந்தால் அது குழப்பி விட்டணும் என்றதற்காக நான் வகுப்பை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு என்னுடைய தமிழ் மரபின்படி காலை வணக்கங்களை கூறி வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த குழந்தைகளே, மீள மீள நான் சொல்வது என்னென்றால், நாங்கள் ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த முயற்சி உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். நீங்க இதன் மூலம் நல்ல பெறுபேறு பெறுவீர்கள். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, தளர்ச்சியும் கிடையாது. உங்களுடைய முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆயினும் நீங்கள் இந்த நித்திரையே சரியாக 8 மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு நாளும் நித்திரை கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் பெற்றாரும் சரி நீங்களும் சரி உணர்ந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க காலையிலே எழுந்திருப்பதால இரவிலே நேரத்துக்கு, அதாவது ஏழியாக தாமதமின்றி நித்திரைக்கு போயிருங்கோ. அப்படி போற பட்சத்துல அது பழகி கொண்டு வர அது ஒரு சிறந்த பழக்கமாக வந்துவிடும். ஏனென்றால் காக்கை போல் நித்திரைக்கு சென்று காக்கை போல் எழுந்திருக்க வேண்டும். காகம் அப்படித்தான். 6-7 மணிக்கு பிறகு காகத்தை காண முடியாது, எல்லாம் ஓடி போய் நித்திரை ஆகிடும். பிறகு விடியவல்லன்னு எழுந்து எங்களை நித்திரையாளி எழுப்போம். அப்ப அந்த காக்கை போல நாங்கள் சில பிராணிகளை கொண்டு நாங்கள் நல்ல பழக்கத்தை பழகணும். காக்கை போல அப்படி இருக்கணும், எறும்பு போல உற்சாகமாக இருக்கணும், பூனியை போல சுத்தமாக இருக்க வேண்டும், நாயை போல நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பல பிராணிகளின் நல்ல பழக்கங்களை நாங்க பின்பற்ற வேணும். அப்ப காக்கை போல் இருங்கள் என கூறுகிறேன். அப்படி நீங்க இரவிலே உண்மையிலேயே பிந்தித்தான் நித்திரைக்கு போறீர்களாயிருந்தால் பகல்லையாவது பாடசாலையில வந்த பிறகு 1 மணி நேரமாவது நித்திரை செய்வது சிறப்பானது. அதில் ஒரு பலதும் இல்லை. அப்படியாக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த காலையில் எழுந்து படிப்பது உற்சாகமாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் விடயத்துக்கு வருகின்றேன். நான் நீண்ட காலமாக தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சைக்கு கற்பித்து வருகின்ற ஒரு ஆசிரியன். என்னுடைய அனுபவத்தை நான் வீண் போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க அதை சரிவர பயன்படுத்துவீர்களாயிருந்தால், நாங்க 1 வருட காலத்துக்கு படிக்க போறோம், அடுத்த வருட பரீட்சை செய்ய போறோம். அப்ப உங்களுக்கு நான் விடயங்களை மெல்ல மெல்லத்தான் ஊட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் நான் திணிக்க மாட்டேன். மெல்ல மெல்லத்தான் ஊட்டுவேன். எனக்கு கொஞ்சம் விரைவாக கற்பிப்பது ஏனென்று சொன்னால் நிறைய விடயங்களை கற்பிக்க வேண்டி இருப்பதால் விரைவாக கற்பிப்பேன். அப்ப அதை புரிந்து கொள்ற ஆற்றலை நீங்க வளர்த்து கொள்ள வேணும் என்று கூறிக்கொண்டு, நான் இன்றைய, அதாவது நாங்கள் படிக்கிற 3வது பயிற்சித்தாள்ல மிகுதி 4 பக்கங்களுக்கான விடை விளக்கம் வழங்க உங்களை அழைக்கிறேன். இப்ப நான் இந்த இதுல உள்ள, அதாவது 3வது பக்கத்தில் இருக்கின்ற வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க போறேன். நீங்க அவதானமாக அவதானிப்பீர்களாயிருந்தால் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல 26வது கேள்வி. நேற்றைய தினம் முதல் 25 கேள்விகள் பார்த்தோம். மொத்தம் 50 கேள்விகள் இருக்கின்றது இந்த வினாத்தாள்ல. மிகுதி 25 கேள்விகளும் இன்றைய வகுப்பில பார்த்து முடித்தோமாயிருந்தால் நாளைய தினம் நாங்க 4வது மாதிரி பரீட்சைத்தாள கற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல நான் சொற்களை குறைத்து சித்திரப்படங்களை கூட்டி உங்களுக்கு
தகவல் இந்த வினாக்களை தொகுத்ததன் காரணம் என்னென்றால் உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைகள் சொற்களை வாசித்து கஷ்டப்படாம குறைந்த சொற்களினூடாக சித்திரப்படங்களினூடாக சிந்தனையை விருத்தி செய்து அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டாம். சரி, கவனிங்கோ. படத்துடன் தொடர்பானது இங்க 26வது வினாவில ஒரு வௌவால் என்கின்ற அதை பறப்பதால் பறவை அது தன்னுடைய குஞ்சுக்கு பாலூட்டி வளர்ப்பதால் முலையூட்டி என்ற இரு வகையான பிராணியாக இருக்கின்றது. பறக்கும் முலையூட்டி. அந்த வௌவாலாகிய பறக்கும் முலையூட்டியின் இறக்கை மயிர், இறக்கை சவ்வு, இறக்கை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இவங்களுக்கு இந்த வௌவாலை பார்க்கவே தெரிகின்றது. அது தண்டு பக்க இறக்கைகளும் விரித்து காணப்படுகின்றது. அப்ப இறக்கை இருக்கின்றது, இறக்கை இல்லை என்ற வினா பொருந்தாது. இறக்கை மயிர் என்பதும் பொருந்தாது. ஏனென்றால் நீங்க வௌவாலை பார்த்திருந்தால் தெரியும், வௌவாலின் இறக்கை சவ்வு. சவ்வு என்றால் மெல்லிய தோல் வடிவானது. அதனால்தான் வௌவால் பறக்கின்ற போது மற்ற பறவைகள் மாதிரி இல்லாமல் வௌவால் பறக்க சத்தம் கூடுதலாக இருக்கும். மற்ற பறவைகள் இறக்கைகளை காற்றிலே அடிக்கிற போது சத்தம் வழியில வராது, மெல்லிய சத்தம். அது சில சத்தம் கேட்கவே மாட்டது. அநேகமாக இந்த காகங்கள் எல்லாம் பறக்கிறது, நாங்கள் காதில கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் இந்த சத்தம் குறைவு. புறாக்கள், மயில்கள், கிளிகள், குயில்கள் போன்ற பறக்கின்ற போது எங்களுக்கு காதுக்கு சத்தம் கேளாது, மெல்லிய சத்தம் தான் அதில் வரும். ஆனா இந்த வௌவால் தடித்த தோல் போன்ற மெல்லிய தோல் போன்ற சம பகுதியாக இருப்பதால அது காற்றிலே வானத்துல பறக்கிற போது காற்றிலே அடிக்கிற போது அந்த சத்தம் பெரிதாக கேட்கும். இந்த வௌவால் ஒரு பார்த்த நாங்கள் அதை பார்வையிடுவீர்களா இருந்தால் தலைகளாக நித்திரை செய்யும் மரங்கள்ல தூங்கி அதன் உருவத்தை பார்த்தால் ஒரு எலி போல இருக்கும். அது குட்டி ஈணுவது, அதாவது முலையூட்டி போல. ஆடு, மாடு, மனிதர், யானை, பூனை, சிங்கம், கரடி எல்லாம் முலையூட்டி இனம். முலையூட்டி இனம் என்றால் தாயின் வயிற்றில பிள்ளை வைத்திருந்து ஈணுவது. இப்ப பறவை இனங்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பது. ஆனா இது குட்டி ஈணுகின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாலும் ஊட்டுகின்றது. இப்ப மத்திய பறவை இனம் எல்லாம் தான் வாயினால உணவு கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டும். காகம் எல்லாம், புறா எல்லாம் காகம் போன்றதெல்லாம் திரிந்து, அதாவது தான் உணவை தேடிக்கொண்டு வந்து ஆண் காகம் பெண் காகம் தண்டம் கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு உணவை வாயால ஊட்டும். ஆனா இது பால் ஊட்டி வளர்ப்பது. அப்ப இதற்கான விடை இறக்கை சவ்வு என்பது ஆகும். இனி அடுத்த 27வது வினா, உரல் உலக்கை. எமது மக்கள் பயன்படுத்திய பொருள் தற்காலத்துல மிகவும் பாவனை குறைந்துவிட்டது. ஏனென்றால் இப்ப யந்திரங்கள் ஊடாகவே சகல வேலைகளும் செய்யப்படுகின்றது. அரிசியை மாவாக்கணும் என்றால் இந்த உலக்கையில போட்டு உரலால இடிக்க வேண்டும். இதுல காட்டப்பட்டு இருக்கிற படத்துல இருக்கிற உரல் சின்னனாக இருக்கின்றது. உரல் என்பது கொஞ்சம் நீளமாக இருக்கும். தண்டு உரலால கூடி 2 பேர் சேர்ந்து ஒரு உலக்கைக்கு அரிசியை போட்டு மாவாக்குவார்கள். அப்ப பழங்கால மக்கள் தங்களுடைய வேலைகளினூடாக உடற்பயிற்சிகளை மேற்கொண்டார்கள், நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள். தற்காலத்துல நவீன யுகத்திலே இயந்திரங்களால வேலைகள் செய்கின்ற போது எங்கட உடற்பயிற்சிகள் குறைந்து நோய்கள், உணவு கூடுது, உடற்பயிற்சி குறையுது, நோயும் கூடுது. அப்ப இது அரிசியை மாவாக்கும் என்பது தெரிகின்றது. அரிசியை மாவாக்கி அரிசி மாவுல தின்பண்டங்கள் செய்து சாப்பிடலாம், பலகாரங்கள். அப்ப இந்த 27வது கேள்வி அரிசியை மாவாக்கும். 28 தபாற்பட்டி. நீங்க தபார்கந்தோர்களுக்கு சென்றிருந்தால் தபாற்பட்டியை பார்த்திருப்பீர்கள். தெருவிலையும் தபாற்பட்டி இருக்கிறது.
முன்பு தபால் பெட்டிகள் அதிகம் இருந்தது, இப்ப வேற வேற குறைந்து கொண்டு போகின்றது. காரணம் என்னென்றால் இப்ப தொடர்பு சாதனங்கள் எல்லாம் தொலைபேசியூடாக கைத்தொலைபேசியூடாகத்தான் நிறைய நடக்குது. தொலைத்தொடர்பில் இப்ப தபாலின் சேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகின்றது. தபால் என்றால் இன்றைக்கு ஒரு ஊருக்கு இன்றைய கடிதம் போட்டால் நாளைக்கு அல்ல நாளண்டே தான் போய் கிடைக்கும். கைத்தொலைபேசியில் ஒரு மெசேஜ் அனுப்பினா அதே நிமிடம் அங்க கிடைத்துவிடும். அப்ப நாங்க சீக்கிரமாக கிடைப்பதை விரும்புவோமா தாமதமாக கிடைப்பதை விரும்புவோம்? சீக்கிரமாக கிடைக்கிறத தான் விரும்புவோம். ஆனாலும் தபால் சேவை பாரம்பரியமாக எங்களால பயன்படுத்தப்பட்டதாலே அதை பற்றி நாங்க அறிந்திருக்கணும். தபால் பெட்டிகள்ல 3 வகையான நிறத்துல தபால் பெட்டிகள் இருக்கின்றது. குப்பை தொட்டிகளுக்கும் 3 வகையான நிறம் இருப்பது போல 4 வகை குப்பை தொட்டியில. இதுல 3 வகையில தபால் பெட்டிகள் இருக்கின்றது. ஒன்று சிவப்பு நிறம், அதான் மிக பிரபலமாக எல்லா இடம் இருப்பது. சிவப்பு நிறம் என்பது என்னென்றால் எங்களுடைய உள்நாட்டுக்கு தபாலை அனுப்புறது. அடுத்தது பச்சை நிறம் என்பது அந்தந்த நகரங்களுக்கு மாத்திரம் தபாலை அனுப்புறது. அடுத்த தபால் பெட்டி நீல நிறம் வெளிநாடுகளுக்கு தபாலை அனுப்புறது. அப்ப அந்த தபால்களை நாங்கள் பெட்டியில போட்டால் அதை ஊழியர் எடுத்து தபால் கந்தோரில் தபால்களை தரம் பிரித்து அந்தந்த ஊருக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனா இப்ப வெளிநாட்டு தபால் பெட்டியில கடிதத்தை போட வேண்டாம் என்று சொல்றார்கள். ஏனென்றால் அதில நிறைய பெருந்தொகையான முத்திரையொட்ட வேணும். அப்ப அந்த முத்திரை திருட்டுக்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே வெளிநாட்டு கடிதத்தை அலுவலக கர்ம பீடத்துல கொடுக்க வேண்டும். சரி, இனி அப்ப இது கடிதம் போடும் இடம் என்பதை புரிந்து கொண்டால் சரி. இனி 29வது கேள்வி, கடிகாரத்தில் உள்ள மெல்லிய முள். கடிகாரத்துல 3 வகையான முள் இருக்கின்றது. மணிமுள், நிமிட முள், செகண்ட் முள். இந்த முள்கள்ல நாங்கள் செகண்ட் முள்ள பார்த்து கொண்டிருக்க ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நேரம் கூறுகின்ற போது நாங்கள் மணியையும் நிமிடத்தையும் தான் சொல்லுவோம். அதாவது நிமிடமுள் சரியாக அந்த புள்ளியில காட்டுற நிமிடத்தையும் மணிமுள் நிக்கிற இடத்தை பொறுத்து ஊகித்துன்னு தான் சொல்வோம். செகண்ட் முள்ள சொல்றீங்க. அப்ப இதுல மிக மெல்லிய முள்ளாக இருப்பது செகண்ட் முள். அதான் விரைவாக ஓடுவது. தற்செயலாக இந்த கேள்வியில மெதுவாக ஓடுவது கேட்டிருந்தால் அது மணிமுள் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். மணிமுள் அசைவதை நாங்கள் காண முடியாது. செகண்ட் முள் அசைகிறது சும்மா பார்க்கவே தெரியும். ஆனா நிமிடமுள் அசைகிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தா தெரியும். மணிமுள் அசைகிறது தெரியாது. இது நாங்கள் 30வது வினாவை பார்ப்போம். இது ஒரு துவிச்சக்கர வண்டி. இந்த துவிச்சக்கர வண்டியில அந்தமில் சங்கிலி இணைக்கப்பட்ட பெரிய பச்சக்கரம். அதாவது துவிச்சக்கர வண்டிக்கு ஆரம்ப காலத்துல துவிச்சக்கர வண்டி சக்கரங்கள் வித்தியாசமாக இருந்தது. இப்ப சக்கரங்கள் 2ம் ஒரே அளவாக இருக்கின்றது. அதாவது இதுல சக்கரங்கள் மட்டுமல்ல, நடுவில இந்த சங்கிலி நாங்கள் மிதியில அமர்த்துகின்ற போது அந்த விசை அதாவது செலுத்தப்படுகின்ற ஒரு சிறிய வட்ட சக்கரம் இருக்கின்றது. அந்த சிறிய வட்ட சக்கரத்தில இருந்து பின்னால சில்லோட பொருத்தப்பட்ட மிகச்சிறிய சக்கரம் இருக்கின்றது. அந்த சக்கரம் சுழத்தப்படும் போது அந்தமில் சங்கிலியால் இணைக்கப்பட்டு சுழத்தப்படும் போது பின்சில்லுத்தான் சுற்றுகின்றது. பின்சில்லுத்தான் நாங்கள் மனித வலுவை செலுத்தி அசைக்கிறது. முன்சில்லு அதனால் உந்தப்படுகின்றது. அப்ப முன்சில்லுக்கு நாங்க செலுத்தும் விசை எப்படி போகின்றது என்ற சக்தி, நாங்க மிதியை அமர்த்துகின்றோம். மிதியை அமர்த்தும் போது அதோடு இருக்கின்ற வட்ட ஒரு சிறிய சக்கரம் சுற்றுகின்றது. அந்த சக்கரத்தோட பற்களோட இணைத்து அதாவது பல்களை இணைத்து ஒரு அந்தமில்லாத சங்கிலி பின்னுக்கு இருக்கிற அதே போல சிறிய பச்சக்கரத்தை சுற்ற வைக்குது. சிறிய பச்சக்கரம் பெரிய சில்லை சுற்ற வைக்கின்றது. அப்ப முன் சில்லும் செல்கின்றது. அப்ப துவிச்சக்கர வண்டி இடம்பெயர்கின்றது. இதுல முன் சில்லுக்கு மேல தான் ஹேண்டில் கைப்பிடி இருக்கின்றது, திசைகளை மாற்றுவதற்கு உதவுவது. இப்ப இதுல கேள்வி என்ன, துவிச்சக்கர வண்டியின் அந்தமில் சங்கிலி இணைக்கப்பட்ட
பெரிய சக்கரம் எது என்றால் அது பின் சக்கரத்தோடு தான் அந்த சங்கிலி இணைக்கப்பட்டுள்ளது. இனி நாங்கள் 31வது கேள்வியை பார்ப்போம். கதிரை மேசை தொடர்பான பிழையான கூற்று. கதிரை மேசை என்பது தளபாடம். கதிரையிலே அமர்ந்து மேசையில சாப்பிடலாம் அல்லது படிக்கலாம். அப்ப முதலாவது கதிரையில் அமர்ந்து மேசையில் படிக்கலாம் என்பது பொருத்தம். மேசையில் அமர்ந்து கதிரையில் படிக்கலாம் என்பது தவறு. மேச உயரமானது மேச உயரமானது கதிரை பள்ளமானது. அப்ப உயரத்துல இருந்து கீழே சாப்பிட முடியாது. அப்ப இரண்டாவது விடைதான் தவறானது. அடுத்த 32வது கேள்வி. மரவள்ளிக்கிழங்கு விளைவது மரத்தில். மரம் என்பது எங்களுக்கு உணவை தருகின்ற ஒரு தாவர வகைகள். அந்த மரங்களை நாங்கள் தாவரங்களை மரம், செடி, கொடி, புல், பூண்டு என பிரிக்கலாம். சில புல் பூண்டுகள் கூடி எங்களுக்கு உணவாக மருத்துவ பொருளாக பயன்படுகின்றன. மரம், செடி, கொடிதான் நிறைய உணவுகளை தருகின்றன. மரம் என்பது நிலத்தில வேறு ஊன்றி, அதாவது தாவரங்கள் இடம்பெயர்வதில்லை, தானே தனக்கு உணவு தயாரித்துக் கொள்ளும். அப்ப மரங்கள்ல கிளைகளுடைய மரங்கள், கிளைகள் அற்ற மரங்கள் இருக்கின்றது. அது நிலத்தில வேறு ஊன்றி மேலோங்கி வளர்ந்து பயன் தருகின்றது. அதுல சில மரங்கள்ல, அநேகமான மரங்கள்ல கிளைகள்ல தான் அதனுடைய பயன், காய்கள் காய்த்து தொங்கும். அந்த கனிகள், பிஞ்சுகள் காயாகி கனியாகி நாங்கள் அதை சாப்பிடுகின்றோம். அதனால அந்த வித்துக்கள் பரம்பரை அடைகின்றது. ஆனா இந்த சில தாவரங்கள்ல தண்டு பகுதியில கூடி காய்கள் இருக்கும். இப்ப பலாமரத்தை பொறுத்தவரையில கிளைகள்லையும் காய் வரும், தண்டிலையும் காய் வரும். அதாவது அந்த தண்டு பகுதி. அது சில தாவரங்கள்ல இலைகள்ல உணவு கிடைக்கும். சில தாவரங்கள்ல வேர்கள்லையும் உணவு கிடைக்கும். நிலக்கடலை என்றெல்லாம் வேர்ல தான் அந்த நிலக்கடலை விளைகிறது. அதே போல மரவள்ளிக்கிழங்கு எங்க விளையுது என்று சொன்னா மரவள்ளி மரத்தின் வேர்ல. அப்ப வேரில் என்பது அதற்கான விடையாகும். அப்ப நாங்க உண்ணுகின்ற மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு என்பது ஒரு மாப்பொருள் சக்தியை கொண்ட பொருள். நாங்கள் எங்கட மதிய வேளை உணவாக, சக்தியை பெறக்கூடிய உணவாக நாங்க மாப்பொருளை, கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை உண்ணுகின்றோம். இந்த மரவள்ளிக்கிழங்கும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நன்று பிள்ளைகள். நான் உங்களுக்கு அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை தரப்போகின்றேன். இப்பொழுது நான் ஓரளவு விரைவாக கற்பிப்பதாக நீங்க தவறாக கருதி விடாதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு நிறைய கற்பித்து உங்களை ஒரு சிறந்த ஆற்றல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய நிலைப்பாட்டிலே இருக்கிறேன். அப்ப நீங்கள் கற்பிப்பது கொஞ்சம் விரைவு போல் இருக்குது என்று கவலை கொள்ளாமல், நான் கற்பிப்பவற்றை நீங்கள் அவதானிப்பதன் மூலம் நீங்க விடையளிக்க பழகி நல்ல ஒரு சிறந்த ஆற்றல் உள்ளவர்களாக மாறிவிட முடியும். சரி, இங்க ABCD என்ற 3 அடைப்பு இருக்கின்றது. முதல் அடைப்பில் 2 ஆடுகள் இருக்கின்றன. அடுத்த அடைப்பில் 3 கோழிகள் இருக்கின்றது. அடுத்தது ஒரு காகமும் ஒரு பசுவும் இருக்கின்றது. அதிக கால்கள் உடையன எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப முதலாவது 2 ஆடுக்கு 4 8 கால்கள், 3 கோழிக்கு 3 6 கால்கள், ஒரு காகத்துக்கும் 2 கால், பசுவுக்கு 4 கால் 6 கால்கள். அப்ப அதிக கால்கள் உள்ளது ஏ என்பது புலனாகின்றது. அடுத்த வினாவை பார்வையிடுங்கள். இது வடிவங்களோட பிரதியீடாக பரிமாணங்கள் தரப்பட்ட கணிப்புகளோட சம்பந்தமான கேள்விகளாக இருக்கின்றது. அப்ப அடைப்புகளின் கூட்டற்படி, அப்ப கூட்டல் செயற்பாடுதான் அங்க கணிப்பாக நடைபெறுகின்றது. அப்ப நான் அதை எழுதி விளங்கப்படுத்துகின்றேன். இப்ப பாருங்க, இது 2 நிறையாக 2 வட்டத்துக்கு வட்டத்தை கூட்டினால் 4 என்றால் 1 பிரமாணம் 2 என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இது கூட்ட செயற்பாடு. அப்ப அடுத்ததுல 4 வருகின்றது, 2 வெவ்வேறு. அப்ப 4 வரக்கூடிய பல முறைகள் இருக்கின்றபடியால்
அதாவது 4 வரக்கூடிய வேறு முறைகள் ஒன்றோட 3 4 வரலாம். நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பல முறையல்ல, 4ஓட ஒன்றோட 3 கூட்டினால் 4 வரலாம், அல்லது 3ஓட 1 கூட்டினால் 4 வரலாம், அது 2ஓட 2 கூட்டினால் இங்கே ஏற்கனவே வந்திருக்கின்றது சமனான வடிவங்களாக இருக்கணும். இதில் எது 1 எது 3 என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப இதுல மேலிருந்து கூட்டுகின்ற போது 5ல இருந்து இந்த 2ஐ கழிப்போமாக இருந்தால் இது 3ஆக இருக்கின்றது. 2 3 5. அப்ப 3ல இருந்து 2ஐ கழிப்போமாக இருந்தால் 1. அப்ப இது 1ஆக இருக்கின்றது. அப்ப இது 4ஆக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? அடைப்புகளின் கூட்டற்படி முக்கோணத்துக்கு என்ன பெருமானம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது முக்கோணத்துக்கு முக்கோணம் 1. பெருமதி கூடியது யாது? 1 2 3 என்ற இருக்கின்ற இதுல பெருமதி கூடியது, அதாவது 3 என்பது சதுரத்துக்கு சதுரம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாகரிகம் குறைந்த பெற்றோர்களால் சில குதர்க்கமான செயல் இருக்கின்றது. வகுப்பு நடைபெறுகின்ற பொழுது தெரிந்து கொண்டு கூடி தொலைபேசி எடுக்கிறார்கள். அது ஒரு அநாகரிகமான செயல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சரி பிள்ளைகள், நான் இனி அடுத்த வினாவுக்கான விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். என்னதான் படிக்கிற நேரத்தில் தொலைபேசி எடுத்தால் அது இடையூறாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த வினா பிள்ளைகள், சதுரத்துக்கு அங்க 3 என்று சொன்னோம். அப்ப 2 3 கூட்டினால் 2 தரம் 3ஐ கூட்டினால் விடை 6 என்பது 2வது விடையாகும். இனி நாங்கள் 38 39வது வினாக்களை பார்ப்போம். இந்த வினாவுக்கும் இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொண்டால்தான் விளக்கம் அளிக்க முடியும். எனது தம்பியின் அண்ணா எனது தம்பி. அப்ப இதுதான் நான், எனது தம்பி, எனது தம்பியின் அண்ணா. தம்பிக்கு ஒரு அண்ணா இருக்கின்றார், அந்த அண்ணா எனது தம்பி. இப்ப விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. எனது தம்பியின் அண்ணா எனது தம்பி. அதே போல எனது தங்கையின் அக்கா, தங்கைக்கு அக்கா இருக்கிறாள், அவள் எனது தங்கை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல மூத்தவர் யார் என்றால் நிச்சயமாக நான் என்பது எங்களுக்கு பலனாகின்றது. அப்ப வாக்கியத்தை வாசித்துத்தான் இதுல இப்படிய நாங்க அனுப்பணும். எனது தம்பியின் அண்ணா எனது தம்பி. அப்ப எனது தம்பி இவர், அவருடைய அண்ணா இவர், இவர் எனக்கு தம்பி. எனது தங்கையின் அக்கா, இந்த தங்கைக்கு அக்கா இவர், இவர் எனக்கு தங்கை. அப்ப இவர்கள மூத்தவர் யார்? நான் தான். அப்ப மூத்தவர் நான் யாரு? நான் அவர்களுக்கு மூத்தவர் என்பது விடையாகின்றது. எனக்குள்ள சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கை யாரு? சகோதரர்கள் 2 பேர், சகோதரிகள் 2 பேர். அப்ப 2க்கு 2 என்ற 3வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் 2 பக்கங்கள் பார்த்துவிட்டோம். 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் வழங்கப் போகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கின்ற பட்சத்தில் இது அவ்வளவு கடின பயிற்சியாக இருக்காது. கொஞ்சம் ஆர்வமாக இருங்கோ, பழகுங்கோ. கொஞ்சம் கொஞ்சம் பழக பயிற்சியில இவையெல்லாம் உங்களுக்கு இலகுமான ஒரு பயிற்சியாக வந்து நீங்க சிறந்த பெறுபேரை பெற முடியும். மற்ற இந்த படிக்கிற போது கொஞ்சம் சந்தோஷமான மனநிலையில படித்து பழகுங்க. இது ஒரு கவலையான காரியம் அல்ல. நீங்க அதை கிரகிக்கிற நேரம் உங்களோட முகம் கொஞ்சம் சாந்தம் இல்லாம இருப்பது போல இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். முதல் முக்கியம் சந்தோஷம். நீங்க ஹாப்பியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களோட பெறுபேறும் சிறப்பாக கிடைக்கும். சரி பிள்ளைகள், நான் இப்ப இந்த 3வது பக்க வினாவுக்கு விடை காண் விளக்கம் வழங்குகின்றேன். கேளுங்கள்.
இது அனைத்துமே இந்த பரீட்சைத்தாள் அனைத்துமே சித்திரப்படத்தினூடாக சிந்தனையை விருத்தி செய்வதாக எனது அனுபவங்களை கொண்டு ஆக்கப்பட்ட பரீட்சைத்தாள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். 40வது கேள்வி, சோறு பசிக்கு சோறை சாப்பிடுகின்றோம். தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீரை குடிக்கிறோம். மருந்து எதற்கு? நோய்க்குத்தான் மருந்து பாவிக்கிறோம். நோயை குணப்படுத்துவதற்கு மருந்தை பாவிக்கின்றோம். இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? இந்த உருவில இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை என்கின்ற போது நாங்க எண்ணி பார்த்தால் 1, 2, 3, 4. இரண்டாம் முக்கோணம் என்றால் 3 பக்கங்களை கொண்ட மூடிய உருவம். அப்ப இந்த 2 காதுகளும் ஏன் முக்கோணம் இல்லை என்று சொன்னால் அங்க மூடப்படவில்லை. இப்ப அது நாற்பக்கல் மாதிரி எல்லாம் இருக்கின்றது. ஒரு வளைந்த கோடு 3 நேர் கோடு. அப்ப அது பொருந்தாது. அப்ப 4 முக்கோணிகள் என்பதுதான் பொருந்துகின்றது. இனி அடுத்த வினாவை பாருங்கோ. இவ்வுருவில் உள்ள அனைத்தும் என்று கேட்கப்படுகின்றது. அனைத்தும் நாற்பக்கல்கள் என்பதுதான் புலனாகின்றது. 4 பக்கம், இரண்டாம் செவ்வகம் இருக்கின்றது, சதுரம் இருக்கின்றது. அப்ப 4 பக்கங்களை கொண்ட வடிவங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி 43வது வினாவை பார்வையிடுவோம். 3 பக்கங்களை கொண்ட முக்கோணி, 4 பக்கங்களை கொண்ட சதுரம், 5 பக்கங்களை கொண்ட ஐங்கோணி, அப்ப அடுத்தது 6 பக்கங்களை கொண்ட அறுகோணி என்ற 2வது வடிவம்தான் பொருத்தமானது. அடுத்தது, தாயை குறிக்கும் இரு சொற்கள் இடம்பெற சேர்க்க வேண்டிய எழுத்து யாது? இதுல தாயை இடமிருந்து பலமாக மாவன்னாவை சேர்த்தால் அம்மா என வரும். மேலிருந்து கீழாக மாவன்னா சேருகின்ற போது மாதா என வரும். அம்மா மாதா என்பது தாயை குறிக்கின்றது. அப்பா பிதா என்பது தந்தையை குறிக்கின்றது. அடுத்த 45வது வினா, ஒரே சொல் இரு தடவை பெற சேர்க்க வேண்டிய எழுத்து யாது? ஒரே சொல்ல இடமிருந்து பலமாக தாவன்னாவை சேர்த்தா தாத்தா, அது மேலிருந்து கீழாகவும் தாத்தா என வருகின்றது. அண்ணா அக்கா குறிக்கும் சொற்கள் பெற சேர்க்க வேண்டிய எழுத்து யாது? இன்னன்னா. அண்ணாவுக்கு இன்னன்னா சேர்த்தால் ஆண் வர்க்கம், அக்காவுக்கு இன்னன்னா என்ற எழுத்தை சேர்த்தால் அவர்கள் பெண் வர்க்கம், பெண் இனம். அப்ப இதுல இன்னன்னா என்பதை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் வழங்க போறோம். இது இந்த 3வது பயிற்சியின் இறுதி பக்க வினா. இதற்காக இவ்வளவு விரைவாக கற்பிக்கின்றேன் என்றால், நீங்கள் பரீட்சைக்கு மெல்ல மெல்ல நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும். அப்ப அதற்கு நீங்கள் ஒத்துழைத்தால்தான் என்னுடைய கற்பித்தல் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நீங்க கற்கிற விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொண்டு கற்கும் ஆர்வத்தில் இருக்கிற பட்சத்துல இது மிக இலகுவான பயிற்சிகளாக அமைந்துவிடும். சரி, அன்புள்ளவர்கள் 2 பெயர்களை பெற சேர்க்க வேண்டிய எழுத்து. இதுல பாருங்க, மாவண்ணா என்ற சொல்லை எழுத்தை எழுதினால் இடமிருந்து வலமாக மாமா வரும், மேலிருந்து கீழாக மாமி வரும். அப்ப சேர்க்க வேண்டிய எழுத்து மாவண்ணா. 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி 48வது வினாவை பார்ப்போம். கடிகாரத்தில் மிக மெதுவாக ஓடுவது எது? அதான் முதலே பார்த்தோமே. விரைவாக ஓடுவது செகண்ட் முள், மெதுவாக ஓடுவது மணிமுள். அப்ப கடிகாரத்தில் மிக மெதுவாக ஓடுவது மணிமுள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி 49வது கேள்வியை பார்வையிடுவோம். தாய், தந்தை, மகன், மகள் என்ற 4 பேருடைய படங்கள் அடைப்புக்கொள்ள தரப்படுகிறது. இதுல 49வது கேள்வி, இவரினது தாய் ஆயினும்
இத்தாயின் மகன் நான் அல்ல. அப்ப நான் என்ற சொல் பொதுப்பால் சொல். அது ஆணின் சொல்லலாம், பெண்ணின் சொல்லலாம். ஏனென்றால் சில சொற்கள் ஒருமை சொற்கள் ஆனா பெண்ணா என குறிக்காவிட்டால் அதை பொதுப்பால் என்று சொல்றது. உயர்த்தினில ஆண்பால், பெண்பால், பலர்பால், அகர்நில ஒன்றன்பால், பலவின்பால். இந்த உயர்திணையில ஒருமை சொற்கள் ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா என்று சொல்லாவிட்டால் அதை பொதுப்பால் என்று சொல்றது. நான் ஆணின் சொல்லலாம், பெண்ணின் சொல்லலாம். இதே போல பொதுப்பால் சொற்கள் வைத்தியர், நீதிபதி, சட்டத்தரணி. அதாவது பொதுப்பால, அதாவது என்ன பால் என்று அறிய முடியாம இருக்கு. வைத்தியர் என்றால் ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். அதாவது அதிபர், அதுவேர் என்றால் ஆணாம் இருக்கலாம், பெண்ணாம் இருக்கலாம். அதுவேர் என்றுதான் சொல்றது. இப்ப ஆசிரியர் வேற. ஆசிரியர் என்றால் ஆனா, ஆசிரியை என்றால் பெண். ஆனா அதுவேர் என்று சொல் ஆனா பெண்ணான்னு தெரியாதபடியால் அது பொதுப்பால் எனப்படும். அப்ப இங்க இவரில் இது தாய் என்று மகனும் சொல்லலாம், மகளும் சொல்லலாம். இத்தாயின் மகன் நான் இல்லை என்றால் நான் யார்? மகள், மகளாக இருக்கலாம். இனி 50வது வினா, ஆயுபோவான் என கூறி வரவேற்போர் ஜாவர். எங்களுடைய இலங்கை நாட்டில 3 பெரும்பான்மையினர் இருக்கிறனர். அதை விட பரங்கியர், மலை இனத்தவரும் இருக்கிறார்கள். அவர்கள் மிக சொற்பமாக இருக்கிறபடியால் நான் இந்த 3 இனத்தவர்களை மட்டும் சொல்றேன். பௌத்தர்கள், அதாவது சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில வணக்கம் என்று ஒருவரை சந்திக்கின்ற போது நாங்க முகமலர்ந்து அழைக்கின்றோம். அதே போல இஸ்லாமியவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தங்களுக்கு குசலம் அன்போடு அழைப்பார்கள். சிங்களவர்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயுபோவான் என்கின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி முகமலர்ந்து அழைப்பார்கள். அப்ப அவையில தங்களுக்குரிய பாணியிலே அழைப்பார்கள். அதில் தவறில்லை. அதுதான் அவையில கலாச்சார மத பாரம்பரியமாக இருக்கின்றன. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்ப 3வது பரீட்சைத்தாள் பார்த்துவிட்டோம். அதாவது தரம் 2க்குள்ள பயிற்சிகள் மொத்தம் 8 இருக்கின்றன. தரம் 9க்குரிய பயிற்சிகள் 14 இருக்கின்றன. மொத்தம் 22 பயிற்சி தாள்களுமே வினாத்தாள் ஒன்றுக்கும் விடையளிப்பதற்கான சித்திர சிந்தனை விருத்தி, சித்திர படங்களினூடாக சிந்தனையை விருத்தி செய்கின்ற வினாவாக இருக்கும். அது உண்மையிலேயே உங்களை சரியாக வழிநடத்தும் என கூறி அதனை நீங்க கவனமாக பின்பற்றினால் நிச்சயமாக சிறந்த பலனை பெறலாம். மற்றது உங்களுக்கு நான் நேற்றைய தினம் சில மெசேஜ் அனுப்பியிருந்த நான் பெற்றாருக்கு உங்கள படிப்பதற்கு, அதாவது நாங்கள் 3 வகையில மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிதிறமைசாலிகள், திறமைசாலிகள், சாதாரண மாணவர்கள். அப்ப அதிதிறமைசாலி என்பவர் தான் இந்த பரீட்சைக்கு திறமைந்த புலமை பரீட்சைக்கு முந்தின காலத்துல தெரிவு செய்யப்படுற மாணவர்கள். இப்ப இதுல 2 வகையையும் நான் ஏற்றுக்கொள்வேன். திறமைசாலியையும் அதிதிறமைசாலிகளும் இந்த வகுப்புல பங்கு பெற்றுங்கோ. அதாவது மெல்ல கற்கின்ற பிள்ளைகள் இதுல பங்கு பெற்றுவது அவ்வளவு உசிதமான செயல் அல்ல. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். 4 பக்க வினாக்களுக்கு நான் விடை காணுகின்ற விளக்கம் சொன்னேன். இப்ப இந்த 4 பக்க வினாக்களுக்கும் விடை காணுகின்ற விளக்கத்தை நான் சொல்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில பங்கு பெற்றுங்கோ. அப்படி உங்களுக்கு விளங்கவில்லை என்று கண்டால் நீங்க கவலைப்படவே வேண்டாம். நீங்க வேற பயிற்சித்தாள்களை அல்லது இந்த பயிற்சித்தாள்களை வீட்டிலே அம்மா அப்பா ஊடாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகளாக செய்து பயிற்சி பெறுங்கள். ஏனென்றால் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீண்விரியம் செய்து கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் எங்கள் உடல் மன, முதல்ல எங்களுக்கு 2 வகை இருக்கின்றது பிள்ளைகள். எங்களுக்கு மனம் இருக்கின்றது, உடல் இருக்கின்றது. அப்ப மனம் சந்தோஷமா இருந்தா தான் உடலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கும். அப்ப நாங்கள் எங்கள் மன உடலை முக்கியத்துல கருத்துல கொண்டு
நாங்க கற்கின்ற நடவடிக்கையில ஈடுபட்டால்தான் சிறந்த பெறுபேறு கிடைக்கும். ஆனா மெல்ல மெல்ல பழகி கொண்டு வர உங்களால் நிச்சயமாக முடியும் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். தினசரி அரை மணி நேரம் நாங்கள் இப்படி படித்து பழகுவோம், நிச்சயமாக சிறந்த பலன் கிடைக்கும் என கூறி வகுப்பை நிறைவு செய்ய போகின்றேன்.